உருட்டுலயே உருட்டு உலகம் உருவான நாளா ஓடுற உருட்டு இந்த கடவுள், ஆன்மீகம், மதம், பக்தி இதை பத்தி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உருட்டுற உருட்டு. இதை பத்தி யோசிச்சாலே கண்ணை கட்டிரும். இதுல உண்மை எது, உருட்டு எது, ஒரே கன்ஃபியூஷன். சுவாமி சின்மயானந்தா எழுதின லாஜிக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு குட்டி இங்கிலீஷ் புக்கு. குட்டி புக்கு, சிம்பிள் இங்கிலீஷ்ங்கிறதுனால வழக்கம் போல பாதியில விடாம ஃபுல்லா படிச்சேன். என்ன ஆச்சரியம், ஆன்மீகம்னா என்னன்னு எனக்கே லைட்டா புரியுற மாதிரி இருந்தது. சரின்னு திரும்ப திரும்ப படிச்சேன். ஆன்மீகத்தோட அறிவுபூர்வமான பொருள் என்னன்னு உணர முடிஞ்சது. இயற்கையா, இறைவனா, ஏன், எதுக்கு, எப்படின்னு பல பதில் தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பேப்பர் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கும் சொன்னா எது உருட்டு எது உண்மைன்னு புரியுமே. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு ஆரம்பிச்சா இந்த கிளி ஆன்மீகம் பத்தி சொல்றதோட கொஞ்சம் பெண்மீகம் பத்தியும் சொல்லுங்க டாக்டருங்கிறாரு. கடவுளே கடவுளே, இந்த யூனிவர்ஸ்னு சொல்ற இந்த அண்ட சராசரத்துல எத்தனை ஸ்டார்ஸ், எத்தனை பிளானெட்ஸ், கவுண்ட்லெஸ். அதுல பூமிங்கிற ரொம்ப ரொம்ப குட்டி பிளானெட்ல ஒரு மூலையில ஒரு தூசி துகள் மாதிரி நாம இருக்கோம். ஆனா நாம தான் இந்த உலகத்தையே ஆடுறோம் நம்மள ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு ஆணவத்துல ஆடுறோம். இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, இதை உருவாக்குனது யாரு, இயற்கையாவே தானாவே உருவானதா, தானா எப்படி ஒண்ணு உருவாக முடியும்? விதை போடுறோம், அது உயிர் பெற்று செடியா முளைக்குது. அந்த உயிர்ங்கிற சக்தி எது? அதுதான் கடவுளா? கடவுள்லாம் இல்ல, எல்லாம் இயற்கை தான், அதுதான் அறிவியல் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஆரிஜின் அல்லது மூலம் என்ன? எதுவுமே இல்லாம எப்படி ஒண்ணு உருவாக முடியும்? அதுக்கான சக்தி எங்கிருந்து வருது? அடிப்படை காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படிங்கறதானே அறிவு, அதுதானே லாஜிக், அதுதானே சயின்ஸ். அப்போ லாஜிக்கல் சயின்ஸ் படி பார்த்தா இந்த யூனிவர்ஸ் உருவானதுக்கும் அது இப்ப வரைக்கும் ஆக்டிவா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணம் என்ன? கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? இதை சொன்ன உடனே நம்ம கிளி பிரியாணியோட தான் டாக்டர் முட்டை வருங்கிறாரு. ஓகே டாக்டர், உலகம் உருவானதுக்கும் அது இயங்குறதுக்கும் ஒரு மூல காரணம் இருக்குங்கிறீங்க. ஆனா அதை யாருமே பார்த்ததில்லை, கேட்டதில்லை, அது எந்த மூலையில இருக்குன்னு கூட தெரியாது. அப்ப எப்படி அறிவுபூர்வமா அதை ஒத்துக்க முடியும்? நீங்க லாஜிக்ல அடிக்கிறீங்கல்ல, அதுக்கு தான் நம்ம சயின்ஸ் ஹெல்ப் பண்ணுது. காரணத்தை நம்ம பார்க்கவோ கேட்கவோ முடியலனா கூட அதோட விளைவுகளை வச்சு காரணம் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம்னு the 3 rules of causation காரண விதிகள் 3 சொல்லுது. நம்பர் 1, there is no effect without a cause. காரணம்னு ஒண்ணு இல்லாம விளைவுன்னு ஒண்ணு இல்ல, நெருப்பு இல்லாம புகையாதுங்கிற மாதிரி. cause can be one but effects can be multipleங்கிறது 2வது விதி. காரணம் ஒண்ணா இருக்கலாம், ஆனா விளைவுகள் விதவிதமா இருக்கலாம். நம்ம ஒரு ஆள் எத்தனை ரோல் பிளே பண்றோம் அது மாதிரி. நம்பர் 3, if the cause is removed the effects disappear. காரணத்தை நீக்கினா அத்தனை விளைவுகளும் மறைஞ்சிரும். உயிர் போனா ஆட்டம் க்ளோஸ்ங்கிற மாதிரி. சின்ன வயசுல நாம எல்லாரும் படிச்ச இந்த 3 சயின்ஸ் ரூல்ஸை வச்சு ஆன்மீகத்தோட அறிவியலை புரிஞ்சுக்கலாம்னா நம்ம கிளி என் சயின்ஸ் புக்ல அந்த பேஜ் கிழிஞ்சு போச்சு டாக்டருங்கிறாரு. ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க அறிவியல் சொல்லி கொடுத்த 3 rules of causation காரண விதிகள் 3 யூஸ் பண்ணலான்னு பேசணும் இல்லையா? நோ காஸ் நோ எஃபெக்ட், காரணம் இல்லாம விளைவு இல்லைங்கிற ஃபர்ஸ்ட் ரூல் படி இந்த அண்ட சராசரமாகிய யூனிவர்ஸ்ங்கிற விளைவோட காரணம் என்ன? இயற்கைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை உருவானதுக்கும் அது இயற்கையா இயங்குறதுக்கும் ஒரு சக்தி வேணுமே. அப்ப எல்லாத்துக்கும் மேல, எல்லாத்துக்கும் மூல காரணமா, எல்லாத்தையும் இயக்குற சக்தி அல்லது காரணகர்த்தா ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா தானே ஆன்மீகம் அறிவுபூர்வமா இருக்க முடியும். அந்த காரணம் தான் கடவுள்னு சொல்லுது ஆன்மீகம். ஆனா அறிவியல் அதை அவ்வளவு ஈஸியா ஒத்துக்குமா? கடவுள் காரணம்னா அது யாரு, என்ன, எங்க இருக்காரு, எப்படி இருப்பாரு, அந்த கடவுளுக்கு காரணம் யாருன்னு வல்லரசு விஜயகாந்த் மாதிரி சரமாரியா கேட்குமே. யாருமே பார்க்காத, கேட்காத, உணராத ஒண்ண எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னு அறிவியல் ஆன்மீகத்துக்கு வச்சாம்பாரு ஆப்புன்னு ஒரு செக் வைக்குமே. இதுக்கு ஆன்மீகம் என்ன பதில் சொல்ல போகுது? ஏன்னா யாருமே பார்த்ததில்ல, பார்த்தவங்க திரும்பி வந்து சொன்னதும் இல்லை. ஒருவேளை பேயா இருக்குமோ டாக்டருங்கிறாரு நம்ம கிளி. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குல்ல? பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருந்த கிளிய பேய் பூதம்லாம் இல்லை கிளின்னு தெளிய வைக்கிறதுக்குள்ள கண்ணை கட்டிருச்சு. ஓகே மக்களே, யாருமே பார்க்காத, கேட்காத, உணராத, உருவமில்லாத அருவமா இருக்கிற கடவுளுங்கிற கான்செப்டை எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னு அறிவியல் விட்ட சவாலை ஆன்மீகம் கிளவரா அறிவியலாலேயே மடக்குது. முள்ளாலேயே எடுக்கிற மாதிரி. எப்படி? சிங்கிள் காஸ் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ்ங்கிற செகண்ட் ரூலை யூஸ் பண்ணி காரணத்தை பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியலனா கூட அதோட விளைவுகளை வச்சு காரணம் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணலாங்குது அறிவியல். கரண்ட்டை பார்க்க முடியாது, ஆனா கரண்ட் கம்பியை தொட்டா ஷாக் அடிக்குங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரே காரணமான கடவுளோட விதவிதமான வடிவங்களான விளைவுகளை தான் நம்ம யூனிவர்ஸ்ல ஆகாயமா, நிலமா, நீரா, நெருப்பா, காத்தா, செடியா, மிருகமா, மனுஷனா பாக்குறோம்னு கவுண்டர் கொடுக்குது ஆன்மீகம். சரி, உங்க கடவுள் தான் காரணம், எதுலையும் எங்கேயும் எல்லாத்துலயும் எஃபெக்ட்ங்கிற விளைவா அவர் தான் தெரிகிறாருன்னே வச்சுக்குவோம்.
ஆனா அவர் எப்படி உருவானாரு, எப்படி இயங்கிக்கிட்டே இருக்காருன்னு அறிவியல் சும்மா செம்ம நக்கலா கேக்குது. இதுக்கு ஆன்மீகம் என்ன பதில் சொல்ல போகுது? நம்ம கிளி உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த அறிவியல் ரொம்ப பேஜார் பண்ணுது, தூக்கிடலாமா டாக்டருங்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற காரணமான கடவுளுக்கு யார் சார் காரணம்னு விசு சார் மாதிரி அறிவியல் குசும்பா கேட்ட உடனே எப்படி பால் போட்டாலும் கோல் போடுறானேன்னு ஆன்மீகம் யோசிச்சு அதுக்கு அறிவியலோட தேர்ட் ரூலை யூஸ் பண்ணுது. ரிமூவ் த காஸ், எஃபெக்ட் டிசப்பியர்ஸ். காரணத்தை நீக்கினா விளைவு காணாம போயிடுங்கிற தேர்ட் ரூல் படி ஒரு பொருள்ல இருந்து எதை நீக்கினா அது அழியும், அதுதான் உயிர். எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் தான் கடவுள். அந்த உயிருக்கு தான் நம்ம ஆன்மா, அக ஒளி, சோல்னு பல பேர் வச்சுக்கிறோங்குது ஆன்மீகம். அறிவியலாலே மடக்கின உடனே அடுத்து என்ன பால் போடலான்னு அறிவியல் சீரியஸா யோசிக்குது. அந்த சைக்கிள் கேப்ல நம்ம ஆன்மாங்கிற உயிர் தான் கடவுளுங்கிறத ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துடலாம். கடவுள் மாதிரியே உயிரையும் நம்ம யாரும் பார்த்ததில்லை இல்லையா? உயிரோட வெளிப்பாடுகளான ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காத்துங்கிற எலிமெண்ட்ஸ், மரம், செடி, கொடின்னு பிளான்ட்ஸ், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்ல இருந்து மிகப்பெரிய விலங்குகள்னு அனிமல்ஸ், அண்ட் நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்னு விதவிதமான உயிருங்கிற காரணத்தோட மல்டிபிள் எஃபெக்ட்ஸை தான் பார்க்குறோம்னு ஆன்மீகம் சொல்லுதுன்னு சொன்ன உடனே நம்ம கிளி, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இந்த உயிருக்கு ஏதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்கான்ங்கிறாரு. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடுன்னு பாட வேண்டியதான் போல. அறிவியலோட விதிகளை வச்சு ஆன்மீகம் ஆன்மாங்கிற உயிர் தான் கடவுள்னு சொன்ன உடனே அறிவியல் கொஞ்சம் ஜகா வாங்கி, சரி எல்லாத்துலயும் ஒரே ஆன்மாங்கிற கடவுள் தான் விதவிதமா இருக்குன்னா சந்தோஷமும் துக்கமும் ஏன் மாறி மாறி வருது, ஏன் சந்தோஷமா நிரந்தரமா இல்லைன்னு ரொம்ப நியாயமா கேக்குது. இதுக்கு ஆன்மீகம் உயிரோட ஒரு வெளிப்பாடான ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, இதுக்கெல்லாம் ஒரு உடலும் வடிவமும் அமைப்பும் இருக்கு, ஆனா சிந்திக்கக்கூடிய மனம் இல்லை. உயிரோட இன்னொரு வெளிப்பாடான புல், பூண்டு, செடி, கொடி, மரம், இதுக்கெல்லாம் உடல் வடிவம், அமைப்பு பிளஸ் அறிவற்ற ஒரு ஆரம்ப நிலை மனசும் இருக்கு. உயிரோட இன்னொரு வெளிப்பாடான புழு, பூச்சி, பறவை, விலங்கு, இதுக்கெல்லாம் உடல் வடிவம் அமைப்போட நல்லா டெவலப் ஆன மனசும் இருக்கு, ஆனா அடக்கி ஆள முடியாத, அடங்கி போகக்கூடிய கம்மியான அறிவு தான் இருக்கு. உயிரோட மாஸ்டர் பீஸ் கிரியேஷனான மனுஷ பயலுக்கு மட்டும்தான் உடல் வடிவம், அமைப்பு, மனசு பிளஸ் எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய அறிவும் இருக்கிறதுனால மனுஷன் மற்ற எல்லாத்தையும் அடக்கி ஆள நினைக்கிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு நான் தான் எல்லாம், என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற கர்வம், ஆணவம் வந்துடுது. ஸோ நான்கிற ஆணவம் தான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம், அதுதான் நிரந்தர மகிழ்ச்சியை தடுக்குதுன்னு ஆன்மீகம் சொன்ன உடனே நிரந்தர மகிழ்ச்சிக்கு என்ன பண்ணலாம்னு அறிவியல் கேட்குது. நம்ம வாழ்க்கையில எல்லாத்துலேயும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறோம். அதுதான் நிரந்தர மகிழ்ச்சி, பெர்மனன்ட் ஹாப்பினஸ்னு நம்புறோம். ஆனா இது நடக்குமா? ஏன்னா எல்லா சந்தோஷத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கு. நம்ம சுத்தி நடக்கிற எல்லாமே மாறிக்கிட்டே தானே இருக்கு. மாற்றம் ஒன்று தானே மாறாம இருக்கு. இந்த மாற்றங்களை நம்ம உடம்பு கன்சியூம் பண்றதும், நம்ம மனசு ஃபீல் பண்றதும், அதை பத்தி நம்ம அறிவு திங்க் பண்றதும் கான்ஸ்டன்டா மாறிக்கிட்டே இருக்கு. மாற்றங்களும் அதை நம்ம உடம்பும் மனசும் அறிவும் ஹேண்டில் பண்ற விதமும் தொடர்ந்து நடக்கிறப்ப நிரந்தர மகிழ்ச்சி அடைய என்னதான் வழின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. மாற்றத்தை தாண்டி போறதுதான் நிரந்தர மகிழ்ச்சிக்கு ஒரே வழி. மாற்றத்தை தாண்டி போகணும்னா உடம்பு, மனசு அண்ட் அறிவை தாண்டி போகணும். அதுக்கு நாம அந்த மூணையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அது எப்படி? தியானம் பண்ணா முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லோருமே நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் அடிமையா இருக்கோம். அதை அடக்கி ஆள்றது நம்மள மாதிரி சாமானிய மனுஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கிளி உடனே பேசாம சமாதானமா போயிடலாமா டாக்டருங்கிறாரு. நம்மளை அடக்கி ஆள்ற உடம்பும் மனசும் அறிவும் நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த வாழ்க்கையில நாம பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட கடந்த கால எண்ணங்கள், நாம செஞ்ச நல்லது கெட்டது, இதெல்லாம் நம்ம அறியாமலே நம்ம ஆழ் மனசுல சத்தமில்லாம சில தாக்கங்களை ஏற்படுத்துது. இந்த தாக்கங்கள் நம்ம அறிவையும் மனசையும் உடம்பையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அறிவுல ஆசைகளையும் மனசுல கிளர்ச்சியையும் உடம்புல செயல்களையும் உருவாக்குது. நம்ம ஆசைகளும் எண்ணங்களும் செயல்களும் நல்லதா இருக்கிறதுக்கும் கெட்டதா இருக்கிறதுக்கும் இதுவே காரணமா இருக்கு. இதுதான் நமக்கு கேரக்டருங்கிற குணத்தையும் பர்சனாலிட்டிங்கிற ஆளுமையையும் ஃபார்ம் பண்ணுது. ஆனா நம்மள அறியாம நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நல்லது கெட்டது நடந்து அதுக்கு நாம ரியாக்ட் பண்ணதும் நம்மள அறியாமலே நடக்க வாய்ப்பு இருக்கும்போது இந்த இன்ஃப்ளூயன்சஸே வராம எப்படி வாழ முடியும்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. அதுக்கு என்ன பதில்?
நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், அதனால நமக்கு ஏற்படுற அனுபவங்கள், அவை நம்ம ஆழ் மனசுல ஏற்படுத்துற இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாம நாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. இந்த இன்ஃப்ளூயன்சஸோட இன்டென்சிட்டி மட்டும் இல்லாம அதோட நம்பரும் நம்ம கேரக்டரை அஃபெக்ட் பண்ணுது. இன்ஃப்ளூயன்சஸ் அன்லிமிட்டட் ஆகும்போது நம்ம ஆசைகளும் உள்ள கிளர்ச்சிகளும் உடம்புல செயல்களும் ரொம்ப ஓவராகி நம்ம அறிவுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் அடிமையாகி நாம எப்பவும் பரபரப்பாகவும் பதட்டமாகவுமே இருக்கோம். மனசுல அமைதி போயிடுது, தூக்கம் தொலைஞ்சு போயிடுது, நிம்மதியை இழந்து நம்மள நாமே கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிக்கிறோம். இன்ஃப்ளூயன்சஸ் லிமிட்டடா இருக்கும்போது ஆசைகளும் கிளர்ச்சிகளும் செயல்களும் லிமிட்டடா இருக்கு. அறிவும் மனசும் உடம்பும் அமைதியா இருக்கு. அது மூலம் நம்மளை அடிமைப்படுத்துறது இல்ல, நல்லா தூக்கம் வருது, நிறைய நிம்மதி கிடைக்குது. ஓ, இதுதான் நிரந்தர மகிழ்ச்சியோங்கிற ரியலைசேஷன் லைட்டா வருது. ஸோ நம்ம ஆழ்மன இன்ஃப்ளூயன்சஸை எப்படி குறைக்கிறது, எப்படி ரிமூவ் பண்றது, இதுக்கெல்லாம் வழி இருக்கா, இதெல்லாம் பாசிபிளா? நம்ம கிளி உடனே ஒரே ஷாட்ல ரிமூவ் பண்ற மாதிரி இன்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க டாக்டருங்கிறாரு. ஆழ்மன இன்ஃப்ளூயன்சஸ் குறைஞ்சு நிம்மதியும் நிரந்தர மகிழ்ச்சியும் நம்ம லைஃப்ல வரணும்னா ஒரு திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட் வரணும். அது நாம முயற்சி பண்ணி வர்றதில்ல, தானா வரணும். நான்கிற ஈகோவும் என்னாலதான் முடியுங்கிற கர்வமும் எல்லாம் எனக்கு தாங்கிற செல்ஃபிஷ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது நம்ம ஆழ்மனசுல இருக்கிற தாக்கங்களும் இன்ஃப்ளூயன்சஸும் கொஞ்சம் கொஞ்சமா மறையலாம். நாம மெல்ல மெல்ல ரிஃபைன் ஆகலாம். இதெல்லாம் சொல்றது ஈஸி, நடக்குமான்னு கோரஸா உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. உண்மைதான், ஈகோவும் செல்ஃபிஷ்னஸும் இல்லாம நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வாழவே முடியாதுங்கிறது தான் நிதர்சனம். சரி, அப்போ என்னதான் வழி? அன்கண்டிஷனல் லவ்ங்கிற நிபந்தனையற்ற அன்பு ஒண்ணுதான் ஆணவத்தையும் சுயநலத்தையும் குறைக்கும். நிபந்தனையற்ற அன்பு மட்டும்தான் நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்கும். நிபந்தனையற்ற அன்பு செலுத்த ஆன்மீகம் 3 வழி காட்டுது. அது என்ன? நம்ம கிளி எதா இருந்தாலும் ஷார்ட் ரூட்டா காட்டுங்க டாக்டருங்கிறாரு. நிரந்தர மகிழ்ச்சிக்கு ஆன்மீகம் காட்டுற 3 வழியில போறதுக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்கு. அது நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியா, உண்மையா, நேர்மையா செய்யறது தான். பி ரைச்சுவஸ், சின்சியர், ட்ரூத்ஃபுல் அண்ட் டியூட்டிஃபுல். முதல் வழி கடவுள் வழிபாடு. என்னை கைட் பண்றதுக்கு கடவுளுங்கிற சக்தி ஒன்று இருக்கு. அதை நான் எனக்கு பிடிச்ச பேர்ல, வடிவத்துல, வழிமுறைகள்ல தேடி போறேங்கிற வழி. பசிச்ச குழந்தை அம்மாவை தேடி போற மாதிரி. 2வது வழி கடவுள்னு ஒன்று இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்னு போற வழி. மக்கள் சேவையே மகேசன் சேவை மாதிரி. 3வது வழி கடவுள்னு ஒன்று இருக்கா, இருக்குன்னா அது என்ன, அது எப்படி நம்புறது, ஏன் நம்பணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு அறிவுபூர்வமா கேள்விகள் கேட்டுக்கிட்டே போற தேடல். இல்லை இல்லைன்னு சொல்றவங்க எதையோ தேடுறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ கடவுள் இல்லைங்கிறதும் கடவுளை தேடி போற வழிதாங்குது ஆன்மீகம். ஓகே, இந்த 3 வழியிலையும் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்குமா? காட் ஒன்லி நோஸ். ஆனா இந்த 3 வழிகளும் நமக்குள்ள அன்கண்டிஷனல் லவ்வை உருவாக்கும். நான் அன்கண்டிஷனலா தான் லவ் பண்றேன் டாக்டர், ஆனா என் ஆளு தான் ஏகப்பட்ட கண்டிஷன் போடுதுங்கிறாரு நம்ம கிளி. மை டியர் மக்களே, சுவாமி சின்மயானந்தா எழுதின லாஜிக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற புக்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஆன்மீகத்தோட அறிவியலை உங்களுக்கு இந்த 12 ஷார்ட் வீடியோஸ் மூலமா ரொம்ப சிம்பிளா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆன்மீகம்ங்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி எந்த மதத்தையும் எந்த நம்பிக்கையும் சார்ந்தது இல்லை. அது நம்மளை நாமே உணர்ற செல்ஃப் ரியலைசேஷன். எல்லாத்தையும் கடந்து எல்லாத்துக்குள்ளேயும் உயிரா ஆன்மாவா இருப்பது தான் கடவுள். அதை நாம உணர ட்ரை பண்றது தான் ஆன்மீகம். அன்பு பெருகி ஆணவம் குறைவது தான் ஆன்மீகம். இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களையும் இதே மாதிரி இனிமேல் நடக்க போற சம்பவங்களையும் நினைச்சு பார்த்தா உலகத்துல அன்புங்கிறதே இல்லாம போய் ஆணவமும் சுயநலமும் தான் நம்ம மனசுல மண்டி கிடக்குமோங்கிற அச்சமும் பயமும் வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு வர்ற ஆன்மீக உணர்வு திரும்ப வரணும்னா அதை பத்தி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கும் அன்பு அதிகமாகி ஆணவம் குறைஞ்சு சுயநலம் மறைஞ்சு ஆன்மீகம் வளரவும் என்னோட சிறு முயற்சி. இதை சரின்னு ஒத்துக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் குப்பை உனக்கு என்ன தெரியும்னு எதிர்க்கிறவங்களுக்கும் என்னோட அன்பும் நன்றிகளும். ஏன்னா அதுதான் ஆன்மீகம்.